ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெனிசுவேலாவோட கடல் பகுதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ட்ராமா ஒன்று நடந்ததை நீங்கள் நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. ரஷ்யா அதற்கு சொந்தமான ஒரு கார்கோ கப்பலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைனையும் ஒரு டெஸ்ட்ராயரையும் அனுப்பியிருக்காங்க. இதை மீறி அமெரிக்கா தொட்டு பார்க்குறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி நிறைய பேர் சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கப்பலுக்குள்ளேயே போய் அந்த கப்பலை இப்போ மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்து அதை அமெரிக்காவோட ஒரு போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் ஒரு ரஷ்யன் ஃப்ளாக்டு ஷிப், அதாவது ரஷ்யா அரசாங்கத்தோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆயில் டேங்கரை எப்படி யூஎஸால் கடத்த முடியும், எதனால் இவங்க இப்படி பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை அமெரிக்கா திருடி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, அதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது ஒரு ஷேடோ வெசல். ஷேடோ வெசலோட கான்செப்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா பண்ணது சரியா தவறா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், ரஷ்யா அப்படின்றது பொருளாதார தடை போடப்பட்ட ஒரு நாடாக இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாடு உலகம் முழுக்க எண்ணெய் ஏற்றுமதியை பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த எண்ணெய் ஏற்றுமதியை பொருளாதார தடைகளை மீறி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தான் ஷேடோ வெசல்ஸ் வருது. பேருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ட இன்சூரன்ஸும் வாங்காமல், கடல் பகுதியில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன் ஜிபிஎஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிழல் மாதிரி போகிறது தான் இந்த ஷேடோ வெசல்ஸ். இந்த கப்பல்களோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க. இந்த தடைகளின் காரணமாக ரஷ்யாவால் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே எண்ணெய் பொருட்களை விற்க முடியாது. அப்படியே அவங்க விற்றாலும் அதை ரஷ்யாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆயில் டேங்கர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற மிகப்பெரிய கார்கோ வெசல்ன்றது தேவை. ஆனால் இந்த கார்கோ வெசலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் இன்சூரன்ஸை கட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேற்கு நாடுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களாக தான் இருக்கும். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கப்பலுக்கு இன்சூரன்ஸ் வழங்குகிற நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாமே மேற்கு நாடுகளோட நிறுவனமாக தான் இருக்கும். அல்லது மேற்கு நாடுகளோட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, வர்த்தகம் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது நாட்டோட நிறுவனமாக இருக்கும். அப்போது முக்கால்வாசி நிறுவனங்கள் இந்த டேங்கர்ஸ், அதாவது ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு போகிற ஒரு டேங்கருக்கு இன்சூரன்ஸுன்றதை கொடுக்க மாட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதை பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு கப்பலால் ரஷ்யாவிலேருந்து எண்ணெயை வாங்கின கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இஃபெக்டிவ்லி சாங்ஷன்ஸ்ன்றது இப்படி தான் வேலை செய்யுது. வாங்குகிற நாடு ரஷ்யா கிட்ட பணம் கொடுத்தாலும் ரஷ்யாவிலேருந்து அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கப்பலை லீகலாக உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்படி ப்ரொவைட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு எண்ணெய் சேராதுன்றப்ப ரஷ்யா இஃபெக்டிவ்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ரஷ்யா எண்ணெய்களை விற்க முடியாமல் போகுது பார்த்தீங்களா. இப்படி தான் சாங்ஷன்ஸ் வேலை செய்யுது. இந்த சாங்ஷன்ஸை மீறி ஆயிலை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தான் சுமாராக 1200 ஷேடோ டேங்கர்ஸை இன்றைக்கி ரஷ்ய அரசாங்கம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஷேடோ டேங்கர்ஸுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள். உலகத்தில் 20 வருஷத்துக்கு மேலே பழசாக இருக்கிற ஆயில் டேங்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கிராப்புக்கு போடுவாங்க. ஏன்னா அந்த ஆயில் டேங்கர்ஸில் வேலை அதிகமாக இருக்கும், அதை வச்சு தொழில் பண்ணலாம் அப்படின்னா அவங்க நஷ்டம் அதிகமாக வரும். ஸோ அந்த ஆயில் டேங்கர்ஸை ஸ்கிராப்புக்கு போடுறப்ப அதை ஸ்கிராப்புக்கு எடுக்கிற நிறுவனத்துக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அதை குஜராத்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இருக்கிற ஷிப் பிரேக்கிங் யார்ட்ஸில் போட்டு அதை தனித்தனியாக பிச்சு அதில் இருக்கிற உபகரணங்களை விற்கிறது. அல்லது ரஷ்யா, ஈரான், வெனிசுவேலா மாதிரியான நாடுகள், பொருளாதார தடை போடப்பட்டிருக்க நாடுகளுக்கு ஷேடோ ஃப்ளீட்டாக இந்த டேங்கர்ஸை ஒரு தொகைக்கு விற்கிறது. 2வது ஆப்ஷனை தான் அந்த நிறுவனங்கள் எடுக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு சுமாராக ஒரு 1200 ஷேடோ டேங்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1200 ஷேடோ டேங்கர்ஸும் சில வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு நாடுகளோட நிறுவனத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டேங்கர்ஸ் தான். ஸோ மேற்கு நாடுகள் இந்த டேங்கர்ஸை ஸ்கிராப் பண்ணுறதுக்கு வேற ஒரு நிறுவனத்துக்கு கைமாற்றி விடுறாங்க பார்த்தீங்களா. அந்த நிறுவனம் இந்த டேங்கரை எங்கே கொடுக்குறாங்க, அவங்க உண்மையிலே ஸ்கிராப் பண்ணுறாங்களா இல்லை ஷேடோ ஃப்ளீட்டுக்கு அனுப்புகிறாங்களான்றதை கூட வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம். மேற்கு நாடுகள்கிட்ட ஒரு முக்கியமான சட்டம் ஒன்று இருக்குது. எந்த ஒரு கார்கோ கப்பலாக இருந்தாலும் அந்த கப்பலை பொறுப்பாக வாங்குறது மட்டும் உன்னோட கடமை கிடையாது, அதை வாங்கி ஸ்கிராப் பண்ணுறது உன்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தை பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கிராப் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு செகண்ட் பார்ட்டிக்கிட்ட விற்கிறாங்க கப்பலை.
அந்த கப்பலை வாங்குற அந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கம்மியான தொகைக்கு வாங்கி அதை அந்த பார்ட்டி வந்து ஸ்கிராப் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டி வந்து அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாட்டோட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாத மாதிரி வேறு நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கும். ஹாங்காங், துபாய் இந்த மாதிரி நாடுகளில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு மேற்கு நாடுகளோட நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, கப்பலை வந்து எங்கே போகுது யார்கிட்ட போகுதுன்னு தெரியாமல் ஒரு பார்ட்டிக்கிட்ட விட்டுடுறாங்க. இந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிராப் பண்ணாமல் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஷேடோ ஃப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரஷ்யாவும் ஈரானும் அல்டிமேட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கப்பலை எடுத்து அதில் வந்து போலியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. ஒரு கப்பல்னால் அது எந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப ஃபேமஸாக ஒரு நாடு இருக்குது, பனாமாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் ஐம் நாட் ராங், டெக்ஸ்ட்டில் கீழே போட சொல்கிறேன் எடிட்டரை. இந்த கண்ட்ரியில் வந்து டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் முக்கால்வாசி நாடுகள் வந்து இந்த கண்ட்ரியோட ஃப்ளாகில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். சில முக்கியமான கப்பல்கள்லாம் இருக்கும், பொருளாதாரத்துக்கு ரொம்ப அவசியமான கப்பல்கள்னு. அது எல்லாமே அந்தந்த நாடுகளோட ஃப்ளாகில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவோட கப்பலாக இருந்துச்சுன்னா அது ரஷ்யன் ஃப்ளாக்டாக இருக்கும், இந்தியாவோடதுனா இந்தியன் ஃப்ளாக்டாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஆனால் ரஷ்யாவோட இந்த ஷேடோ ஃப்ளீட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எந்த நாட்டோடையும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அந்த கப்பலை இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்லேயே தான் நிறுத்தி வைப்பாங்க. அந்த நாட்டோட டெரிட்டரிக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த கப்பலை லோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் வச்சு கப்பல்லேருந்து கப்பலுக்குன்னு சொல்லி லோட் பண்ணுவாங்க ஆயிலை. டைரெக்டாக இந்த ஆயில் டேங்கர் வந்து போர்ட்டில் போய் டாக் ஆகாது. போர்ட்லேருந்து வேற ஒரு ஆயில் டேங்கரின் மூலமாக இதற்கு லோடை ஏற்றிட்டு வந்து நடுக்கடலில் வச்சு இதை ஃபியூயலில் ஃபுல்லாக ஏற்றிட்டு திருப்பி மறுபடியும் இது வாங்கின கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாட்டிருந்து இந்தியா வாங்குது அப்படின்னா இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வர்றப்ப மீண்டும் அதே மாதிரி நடுக்கடலில் வச்சு இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் யாராலையும் ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு லொக்கேஷனில் சரக்கு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கப்பலுக்கு மாற்றி அந்த கப்பல்லேருந்து இந்தியன் போர்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரதன் மூலமாக இந்த கப்பல்கள் வந்து யாருக்கு எந்த சரக்கு எடுத்துகிட்டு போகுது, எவ்வளோ எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த கப்பல்கள் எல்லாமே ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு தான் நேவிகேட் பண்ணும். அதாவது ஒரு கப்பல் இன்னைக்கு தேதிக்கு இந்த நேரத்துக்கு கடலில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னல் ஒன்று இருக்கும். அந்த சிக்னலை வச்சு தான் இது யாரோட கப்பல், எந்த நாட்டில் இருந்து வருது, என்ன கார்கோ வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கோஸ்ட் கார்டாலேயோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸாலேயோ ட்ராக் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ராக்கிங் டிவைசஸ் எதுவுமே இந்த ஷேடோ ஃப்ளீட்டில் இருக்காது. இது ஒன்ஸ் கிளம்பிருச்சு அப்படின்னா அது எங்கே போகுது, யாருக்கு போகுது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி எதுவுமே ட்ரேஸ் பண்ண முடியாத காரணத்தினால் மேற்கு நாடுகளோட பொருளாதார தடைகளை மீறி ரஷ்யாவாலேயோ ஈரானாலேயோ வெனிசுவேலாவாலேயோ அதோட எண்ணெய் பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார்கோ வெசல் தான் இப்போது அமெரிக்கா கைப்பற்றி இருக்காங்க. அந்த கார்கோ வெசலோட உண்மையான ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அட் த டைம் ஆஃப் கேப்சர் பெல்லா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் அது இருந்திருக்கு. இந்த கப்பலை அமெரிக்கா தூக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கப்பல் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் நோக்கி வேகமாக கொண்டு போயிருக்காங்க. மற்றும் அவசரமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்காது, ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இமீடியட்டாக அமெரிக்கா கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி டெம்பரவரியாக இதற்கு ரஷ்யன் டெசிக்னேஷனை கொடுக்குறாங்க. ரஷ்யாவில் டெம்பரவரியாக ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி கணக்கு காமிச்சு இந்த கப்பலில் இமீடியட்டாக ஒரு ரஷ்ய கொடியை வரைஞ்சி வைக்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் ரஷ்யன் ஃப்ளாக்டு கப்பல் ஆனதுன்னு ரஷ்ய போர்க்கப்பல்கள் ஒரு சம்மரின் ஒன்று ஒரு டெஸ்ட்ராயர் ஒன்று இந்த கப்பலுக்கு எஸ்கார்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த எஸ்கார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்பயே அமெரிக்கன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கப்பலை போட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கப்பலில் இறங்குறாங்க. இறங்கி இந்த கப்பலோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கப்பலை இப்போ அவங்களோட போர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அமெரிக்காவோட வாதம் என்ன, இது ப்ராப்பராக ரிஜிஸ்டர் செய்யப்படாத, இன்சூர்டு பண்ணப்படாத மற்றும் பொருளாதார தடை போடப்பட்டிருக்கிற ஒரு நாட்டோட எண்ணெய் பொருட்களை எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கு, அதனால் இந்த கப்பலை கைப்பற்றுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் சொல்கிறாங்க. ரஷ்யாவோட வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா இது ஷேடோ ஃப்ளீட்டாக இருந்தாலும் கைப்பற்றும் சில நேரங்களுக்கு முன்னாடி இந்த கப்பல் ஒரு ரஷ்யன் ஃப்ளாக்டு ஷிப்பாக மாறி இருக்குது, ரஷ்யாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, டெம்பரவரியாக நாங்கள் இந்த கப்பலுக்கு ஒரு டெசிக்னேஷனை கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறது இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் அவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ வெசல்ஸை பொறுத்த வரைக்கும் அதை கைப்பற்றுவதற்கோ அல்லது அந்த கப்பலை தாக்குவதற்கோ அழிப்பதற்கோ நாடுகளுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா வெறும் எண்ணெய் பொருளை மட்டும் ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த ஷேடோ வெசல்ஸ் பயன்படுத்தப்படுறது கிடையாது.
ஈரான் ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கும் இந்த ஷேடோ வெசல்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஈரான் அந்த கப்பலில் இருந்து தான் ட்ரோன்ஸை சுமாராக 15,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வேற ஒரு கப்பலுக்கு, அதாவது இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்தில் இந்திய பெருங்கடலில் போய்கிட்டு இருந்த கார்கோ வெசலை அடிக்கிறதுக்கு ஈரான் இந்த மாதிரி ஒரு கார்கோ வெசலை தான் மாடிஃபை பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வெறுமனை க்ரூட் ஆயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது. பிற நாடு மிலிட்டரிக்கு சாபட்டாஜை செய்கிறதுக்கும் இந்த கப்பல்களை பயன்படுத்தலாம். யுக்ரைன் இந்த மாதிரி ஒரு ஷேடோ வெசலை பயன்படுத்தியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் பயன்படுத்தியிருக்காங்க, ஈவன் அமெரிக்கன்ஸும் இதை பயன்படுத்தியிருக்காங்க, ரஷ்யன்ஸும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷேடோ வெசல்ன்றதை ஒரு த்ரெட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம்தான். அதை அமெரிக்காவோ இல்லை யூகேவோ த்ரெட்டாக பார்க்குறது அப்சல்யூட்லி அக்செப்டபிள். அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த கப்பலை ஒரு ரஷ்யன் ஃப்ளாக்டு ஷிப்பாக மாறினதுக்கு அப்புறமா போட் பண்ணி அதை தூக்குனதில் தான் பிரச்சனை வருது. அண்ட் இதற்கு ரஷ்யாவால் எந்த ஒரு கவுண்டரையும் கொடுக்க முடியல, அந்த கப்பலை பாதுகாக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு கப்பலை கைப்பற்றுவதற்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட உதவின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கப்பலுக்குள்ளே இறங்கி அந்த சைலர்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றி அந்த கப்பலை கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு சோல்ஜர்ஸ் வேணும். அந்த சோல்ஜர்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை ரஷ்யன் நேவி அந்த டைமில் வச்சுருந்துருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவை எதிர்த்து அவங்களால சண்டை போட்டு அந்த கப்பலை பாதுகாத்திருக்க முடியும். வெறுமனை 2 டெஸ்ட்ராயரையோ இல்லை ஒரு சம்மரின் அண்ட் ஒரு டெஸ்ட்ராயர்னு சொல்லியோ அந்த கப்பலெல்லாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. யூஎஸ் நேவி அவங்களோட ஆட்களை இறக்குறப்ப ரஷ்யன் நேவியால் ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும். யூஎஸ் நேவி ஆட்களை இறக்கிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஹெலிகாப்டர் அடிக்கிறது. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் அடித்தாங்க அப்படின்னா இது ஒரு வாருக்கு போயிருக்கும், லிட்ரலி வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஆப்ஷன் அவங்களால பண்ண முடியாது. அதற்கு பதிலாக வேறு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ரஷ்யன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், இந்தியன் நேவியில் மார்க்கோஸ் இருக்கிற மாதிரி ரஷ்யன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அமெரிக்கர்கள் அந்த கப்பலுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே இறங்கி கையில் ஆயுதத்தோட தயாராக நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்கன்ஸ் அந்த கப்பலை நெருங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸ் அப்படி நெருங்கினாங்கன்னா திருப்பி தாக்கப்படுவார்கள், இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குன்றதுனால அமெரிக்கன்ஸும் அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. அதாவது இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால முடியுமா முடியாதுன்றது கிடையாது, யார் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க வேர்ல்டு வார் 3 அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப ரஷ்யன் நேவி அந்த டைமில் அந்த கப்பலுக்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் அந்த கப்பலை தொட்டிருக்க மாட்டாங்க. அண்டு அமெரிக்கன்ஸ் அந்த பகுதியில் வீரர்களை இறக்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ரஷ்யன்ஸ் தாக்குனாங்கன்னா அது வேர்ல்டு வார் 3 ரஷ்யன்ஸே ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய கடற்படையால் அந்த டைம் அந்த கப்பலை பாதுகாக்க முடியாது, அந்த நிலைமையில் அவங்க இல்லை. அதனால் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கார்கோ வெசலை அமெரிக்கன்ஸ் அவங்களோட டெரிட்டரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ இந்த கப்பலில் சுமாராக 2லேருந்து 3 இந்தியர்கள் இருக்காங்க, யுக்ரைனியர்கள் 10க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க, ரஷ்யர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கு. அண்ட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இல்லீகலான ஆக்ட்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் யுனைடெட் கிங்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனுக்கு யூஎஸ் நேவிக்கு உதவி செஞ்சது யுனைடெட் கிங்டம் தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கப்பலை போட் பண்ணது யுனைடெட் கிங்டமோட சோல்ஜர்ஸ் கிடையாது, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான். பட் அவங்களுக்கு உதவி செஞ்சது யூகே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போது வெனிசுவேலாவை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. 3ஆம் உலகப் போர் கிட்ட நெருங்கிட்டு வந்திருக்கோம். சொல்லப்போனால் தப்பித்தவறி ரஷ்யன்ஸ் அந்த ஹெலிகாப்டரை சுட்டிருந்தாங்களோ இல்லை அப்படின்னா அமெரிக்கன்ஸ் ரஷ்ய கடற்படைக்கு எதிராக ஏதாவது ஒரு புல்லட்டை சுட்டிருந்தாங்களோ அப்படின்னா நியூக்கு பறந்துருக்கும், 2026 சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரைக்கும். நன்றி, வணக்கம்.